கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நம்ம தியானிக்க போறோம். மோசம் போகாதுங்க. இப்போ உலகத்துல எங்க போனாலும் எதை பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் மோசம் போக்கிறாங்க. எத்தனையோ நம்ம பார்த்துனே தாங்கிறோம். ஏமாத்துற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நியூஸ் படிச்சு பாருங்க, நியூஸ் டிவியில பார்த்து பாருங்க. டக்குன்னு அப்படியே ஏமாத்திடுறாங்க, மோசம் போயிடுறாங்க. ஒரு ஒரு ₹1,00,000 கொடுங்க, உங்களுக்கு 5,00,000 கொடுத்துட்றான்றாங்க. ஜனங்க எத்தையோ வித்து மொத்த தேத்துல கொடுத்துட்றாங்க. ₹1,00,000 அவங்க ஏன் கொடுப்பாங்க? அவ்வளவுதான், ஏமாந்து போறாங்க. இந்த மாதிரி பணத்துல மட்டும் எத்தனையோ காரியங்களை நம்ம ஏமாந்து போறோம், மோசம் போறோம். அந்த மோசம் உலகத்துல பணம் போனாலும் பரவாயில்ல, முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாத்துமா வெளியேறப்பட்டது. இதை நம்ம மோசம் போயிட்டுமா இதனுடைய முடிவு என்னன்னா நரகத்தான் போகணும். அதனால மோசம் போகக்கூடாதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, யாக்கோபு 1:16 பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்க, ஏமாந்துடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. பிரியமான சகோதரரே, இவ்வளவு தூரம் கர்த்தரை நம்பி வந்தீங்க, இதெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்கன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, எதனால நம்ம மோசம் போறோம் சொன்னாக்கா, யாக்கோபு இச்சை பாவத்தினாலதான், இச்சைன்ற பாவத்தினால்தான் நம்ம மோசம் போறோம். பாருங்க, யாக்கோபு 1:13-16 படிக்கும்போது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஐயோ சொல்லக்கூடாது, நான் தேவன் தான் என்னை சோதிக்கிறாரு சொல்லாதீங்க. பொல்லாப்புனால கர்த்தர் சோதிக்க மாட்டாரு. அடுத்த வருஷம் யாக்கோபு 1:14 அவனும் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தனக்குள்ள ஒரு இச்சை கிரிச்சு, இந்த இச்சையினால்தான் என்ன பண்றாங்க, இச்சை இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறாங்க. தேவன் பொல்லாங்கனால சோதிக்கவே மாட்டார். உனக்குள்ள இருக்கிற இச்சை தான் உன்னை என்ன பண்ணுது, சோதிப்புள்ள கொண்டாந்து நடத்துது. இந்த யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சையினால பாவம் வருது. இந்த பாவம் பூர்ணமாகும் போது மரணம் வந்துட்டு. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு வசனம் சொல்லுது. அதுல 16 யாக்கோபு 1:16 என் பிரியமான சகோதரி, மோசம் போகாதுங்க, மோசம் போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. மோசம் போனீங்களா அது முடிவு நரகத்தான் போக வேண்டியதா இருக்கணும் வசனம் எச்சரிக்குது. அதனால இது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்லும் போது நம்ம ஒரு காரியம் செய்யணும். நம்ம ஏமாந்து போகாத, மோசம் போகக்கூடாதுன்னா, கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீங்க. ஆவிக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணுமா? ஆவிக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தா என்ன பண்ண மாட்டோம், நம்ம மாம்ச இச்சையெல்லாம் நிறைவேற்றவே மாட்டோம். அதனால ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீங்க. ஆவிக்கு விரோதமா மாம்சத்துக்கு விரோதமா ஆவி எப்பவுமே போராடினே இருக்கும். இந்த பாவம் செய்யாதேன்னு ஒரு எண்ணம் வந்தா, அது செய்ய பரவாயில்ல, பிசாசு அந்த மாதிரி எண்ணம் கொடுப்பான். அது பாரு பரவாயில்ல, என்னத்துக்கு செல்போன்ல அடிக்ட் ஆகிடாதீங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அது பார்த்தா ஒன்றும் இல்லை சொல்லுவான் பிசாசு. அது மாம்சம், அதுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. ஐயோ இது கர்த்தருக்கு பிடிமில்லாத காரியம், நான் இந்த செல்போனை பார்க்க மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இதுக்குள்ள சீரியல் பார்த்தா ஒன்றும் தப்பே இல்லைன்னு, அதெல்லாம் பார்த்தா பரவாயில்லன்னு ஒரு பக்கம் மாம்சம் சொல்லும், ஒரு பக்கம் ஆவி இல்லை அதை பார்க்காதன்னு சொன்னா, எவ்வளவு நம்ம விரையப்பட்ட நேரத்தை நம்ம செலவழிச்சிடறோம். நேரம் ரொம்ப காலம் பொன்னானதுன்னு வசனத்தை பழமொழி சொல்லுது. காலம் இப்போ வசனம் அதெல்லாம் சொல்லுது. அப்போ நம்ம காலத்தை என்ன பண்ணணும், பிரயோஜனமா பயன்படுத்தணும். ஏதோ உபயோகமான ஒரு காரியம் செய்தால் நமக்கு லாபம். அதை விட்டு செல்போனை பார்த்துன்னு சீரியலை பார்த்துக்கின்னு சும்மா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஈடுபடவே கூடாது. அதனால மோசம் போகாதுருங்க. ஆவி கேட்டபடி நடந்து கொள்வீங்கன்னா இந்த மாம்ச இச்சைகள் நம்ம நிறைவேற்றவே மாட்டோம்னு வசனம் சொல்லுது. அடுத்தது என்ன, அது எப்படி நம்ம மோசம் போகணும்னா, மன்னியாது இருக்கிற ஒரு ஆவி இருக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானினால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே. சாத்தான் என்ன பண்றான்னா, சில தந்திரங்க பண்ணி பரவாயில்ல இது செய்யி, அது பாவம் செய்யி சொல்லி என்ன பண்றான், நம்மளை ஏமாத்துறான், மோசம் பார்க்குறான். ஆதாம ஏவாளையும் கர்த்தர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு
இந்த பழத்துல எல்லா பழம் நீங்க சாப்பிடலாம். தோட்டத்து நடுவில் இருக்க பழம் மட்டும் சாப்பிடாதீங்க. ஆனா நீ சாப்பிட்டீங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவீங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க சரின்னு இவங்க போயிட்டு இவங்க ஒழுங்கா வேலைக்கு செய்திருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிசாசு வந்து பாம்பு மாதிரி வந்துச்சு. வந்தா பேசுது. அவரு பேசுனா இவங்க பேசுறாங்க. இவன் யார்? இவன் உள்ள ஏன் வந்தான்? நம்ம கணவர், மனைவி, கர்த்தரு. பகலில் குளிச்சனவள் அவங்க வந்து நம்ம நல்லா போய் நம்ம சந்தோஷமா பேசின்னு வருவோம். சந்தோஷமா வாக்கிங் போவோம். இவன் யார் வந்ததுன்னு யோசிக்கவே இல்லை. பிசாசு தான் வந்து என்ன பண்ணான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது சாப்பிட்டா நீங்க சாவ மாட்டீங்க. நீங்க தேவரை போல ஆயிடுங்கன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி சொன்னதுனால அவன் மோசம் போனாங்க. உடனே தேவர் போல ஆயிடுவான்னு சொல்லி அந்த பழத்தை ஏவாள் அடுத்து பாதி சாப்பிட்டு பாதி என்ன பண்ணான்? எடுத்து யார் கொடுத்துட்டான்? கணவர் கொடுத்துட்டான். சாவே சாமான மனுஷன் சாவில உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அவன் ஆத்மா செத்து போச்சு. கத்தரோட அன்பு விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதனால கத்தர் கேட்டாரு, யார் என்னன்னா ஒருத்தர் சாடி சொன்னாங்க. அவங்க தப்ப ஒத்துக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார் கத்தர். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாத்தானால் நம்ம மோசம் போகக்கூடாது. இந்த தந்திரங்கள் அவன் தந்திரமா அப்படிதான் பண்ணுவான். ஒரு வசனத்தை கேட்போம். வசனத்தை கேட்டா அப்படியான வசனத்தை அவ்வளவு கவனமா கேட்டு உள்ளத்துல உணர்வடைஞ்சு பார்த்தோமா வசனம் நமக்குள்ள இருக்கும். அது நல்ல கனி கொடுக்கும். அந்த வசனத்தை கண்டுக்கிறதே இல்லை. அங்க பாக்குறது இங்க பார்க்க சர்ச்சில் போனா கூட கொஞ்சம் பேர் பார்த்தா இங்க பார்ப்பாங்க அங்க பார்ப்பாங்க, இதை பேசுவாங்க அதை பேசுவாங்க, பேசினே இருப்பாங்க. சர்ச்சில் உட்காந்து செல்ல நோண்டுற ஆளுங்க கூட பார்த்துக்கலாம். நான் செல்ல நோண்டுறது, அவங்க கிட்ட பேசுறது, இவங்ககிட்ட பேசுறது, சிரிக்கிட்டு, இந்த மாதிரிதான் வசனம் உள்ளத்துல போவாது. அந்த வசனத்தை திருடினே போயிடும் பிசாசு. அப்போ அந்த வசனம் நம்மளுக்கு பலன் கொடுத்துதான் செத்து என்ன பண்ணுவான்னா நம்மள ஏமாத்துவான். அதனால நம்ம சாத்தானால மோசம் போகக்கூடாது. இது வந்து இன்னொரு காரியம்னாக்கா, யாருன்னா ஒருத்தர் என்ன செய்யிட்டாக்கா, ஒரு தப்பே பண்ணிட்டாங்க வச்சுங்க, ஏதோ உனக்கு பேசிட்டாங்க வச்சுங்க, உடனே என்ன பண்ணோம்? ஐயோ எனக்கு தெரியாது சொல்லிட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. அந்த மன்னிக்காது இருக்கிற ஆவியினால் கூட நம்ம மோசம் போவோம். அதனால மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிச்சிடணும். இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அதனால இப்படிதான் பண்ணோம் பிசாசு. அதெல்லாம் மன்னிக்காது, அதெல்லாம் வேணாம். அவங்க அப்படி சொன்னாங்களே, உன்னை இப்படி பேசினாங்களே, அப்படியே ஒன்று என்ன வருதுன்னா சத்துரு கொடுக்குற ஒரு ஏமாத்துற காரியம். இதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மற்றவர்கள் செய்ய பாவத்தை மன்னிக்கலைன்னா நம்ம பாவத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கலைன்னா, நம்ம பாவம் மன்னிக்கப்படலைன்னா கண்டிப்பா எங்க போனோம்? நரகத்தான் போக வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மோசம் போகக்கூடாது. அடுத்த காரியம் என்னன்னா, அகந்த இல்லைன்னா பெருமை. பாருங்க, பெருமையினால மோசம் போகக்கூடாது. உபதியான ஒரு புஸ்தகம் இருக்குது பழைய ஏற்பாடுல. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கும்போது, கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த சாணத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. இருதயத்தின் அகந்த மோசம் போக்குறது. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயமா சொல்லணும்னாக்கா, பிசாசு வானத்துல வச்சிருந்தாரு, நல்ல தூதனா வச்சிருந்தாரு, பிரகாசமுள்ள தூதன். இந்த பிரகாசமுள்ள தூதன் என்ன பண்ணா தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு நல்ல பிரகாசம் இருக்குது, ரெக்கை விரிச்சாலும் மியூசிக் வருது, நம்ம ஏன் கர்த்தருக்கு மேல போகக்கூடாதுன்னு யோசித்தான். அவன் நினைச்சான், ஒன்றும் பேசல. அவன் கூட ஒரு குரூப் தூதர்களை கூட்டிக்கினான். கர்த்தர் உடனே தண்டர் போல்ட் வச்சு அடிச்சு பாதாள தள்ளிட்டாரு. அவன் தான் பிசாசு ஆயிட்டான், அந்த லூசிபர் பிசாசு. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெருமை. பெருமை வந்துச்சு அவனுக்கு. தேவனோட மேல போனோம்னு யோசித்தான், கீழே போட்டு தள்ளிட்டார். நமக்குள்ள பகந்த பெருமை வருமானா கர்த்தர் நம்ம கண்டிப்பா மோசம் போயிடும். உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கும்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு பதிலா ஏசாயா 50 மோசம் போகாது இருக்கணும்னா, ஏசாயா 57:15 படி, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் பரிசுத்தரு. அவர் எங்க வாசம் பண்றாருன்னா, அவரு மகத்துவம் உன்னதமானவர். அவரு உன்னதத்துல பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணாரு. அவ்வளோ பெரிய தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பணிந்து நொறுங்கி ஒருவேளை தப்பே கூட செய்யிட்டேன்னு வச்சுக்கேன், உடனே ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பேசிட்டேன்ப்பா, நினைச்சிட்டேன்ப்பா, ஒரு துரோகம் பண்ணிட்டேன், மனம் நொந்து அப்படியே நொறுங்கின இருதயத்தோட கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்பாயானா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவோம்? பாவத்தை கர்த்தர் கண்டிப்பா மன்னிப்பார்.
உனக்கு எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது. பெருமைக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா தாழ்மை. நீ தாழ்த்தி உன்னை கத்துட்டு வருவாயானா உன்னை கத்தர் உயர்த்திடுவார். எப்பேற்பட்ட பாவியும் அவர் மன்னிப்பாரு. ஒரு ராஜாவுடைய மகன் பயங்கரமான பாவம் செய்தான். அவன் வந்து 50 வருஷம் ஆட்சி செய்தான். மனாசேன் அவன் என்ன பண்ணானா, அவ்வளவு பெரிய பாவம் செய்தவன அவனை சங்கிலியில போட்டு வெங்கல சங்கில கட்டி அந்த முள்ளுல போட்டு சுத்தி வெங்கல கல்ல சுத்தி எடுத்து போலாங்க தத்தான்னு இழுத்துல அடிமையா போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டான். ஐயோ ஆண்டவரே நான் மன்னிங்கோ, நான் பாவம் செய்யிட்டேன், நான் தப்பு செய்யிட்டேன். தன்னை தாழ்த்தின உடனே கத்தர் உடனே பத்தியா தாழ்த்திட்டான் பாருங்க. தாழ்மை பார்த்த உடனே அங்கிருந்து அவனை விடுதலை ஆக்கி தன் தேசத்துக்கே கொண்டாந்து விட்டார். இப்ப கத்தர் எதுக்க நம்ம மோசம் போகாது இருக்கணும்னா பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை வந்தா நம்மளை தாமே தாழ்த்துமானா கத்தர் நம்ம உயர்த்துவாரு. பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ள கத்தர் என்ன பண்றாரு, கிருபை அளிக்கிறார் வசனம் சொல்லுது. அடுத்தது எது நம்ம மோசம் போறோம்னு சொன்னா 1 கொரிந்தியர் 15:31 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை சிலர் தேவையில்லாத பேசுவோம், வளவளன்னு பேசுவாங்க. நீங்க பேசுறீங்களா, மோசம் போயிடுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்க, உங்க ஆத்மா நஷ்டப்படுத்திக்குங்க. நீங்க சரியான நன்மைகளும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது போயிடும். ஆகாத சம்பாஷணை பேசாதீங்க. வேலைகள்லாம் முடிச்சுட்டு பெண்களானாலும் யாரானாலும் வேலைகளை துரிதமா முடிச்சுட்டு என்ன பண்ணணும், வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, தியானிங்க, கத்தரோட பேசுங்க. இந்த காரியத்தை செய்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடும், உள்ள கடன் தொழிலாம் போயிடும். இந்த ஆகாத சம்பாஷணை மட்டும் என்ன பண்ணலாது, துன்மார்க்குடைய ஆலோசனை அடவாமலும் பாவியோட வழியில் இல்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராத கத்தர் வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நீ செய்யற காரியங்கள்லாம் வாக்கிலையா, எல்லாம் ஃபெயிலியூர் ஆகுதா, இது காரணம் உன் தப்பு தான். நீ என்ன பண்ண, ஆகாத சம்பாஷணை செய்யாத, கத்தரை பார்த்துல அமர்ந்துரு, கத்தரை வசனங்களை தியானி, கத்தரனை ஆசீர்வதிப்பாரு. அதனால இது இன்னொரு காரியம் செய்யணும். என்னன்னாக்கா எபேசியர் 5:4 அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் சோத்திரம் செய்தரே தகும். எல்லாம் என்ன இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா உடனே முழுமுழுக்குது. என்ன கத்தர் என்ன செய்யிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பேச்சுங்கெல்லாம் வீண் பேச்சு, முழுமுழுக்குறது அந்த மாதிரிலாம் வீண் பேச்சு. அது மட்டும் என்ன கூட புத்தி வம்பு வார்த்தைங்க. தண்ணி குழாக்கிட்ட போனா ஒரே சண்டை போடலாம்னுக்கிறாங்க. இதெல்லாம் வம்பு, புத்தியனமான பேச்சு, பரியாசெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உன் வேலைங்க ஒண்ணுமே நடக்காது, உன் காரியம் ஒன்றும் நடக்காது. எல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ண, நீ வீண் பேச்சு பேசக்கூடாது. எந்த காரியமும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களை ஆட்கொள்ளும். கத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் பார்க்கும்போது நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும் மற்றவனுக்கு. பாருங்க, கலாத்தியர் 6:9 10 நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அறுக்குது என்ன அர்த்தம்னா, ஒரு மூட்டை நெல் வச்சா ஒரு மூட்டை தானே அறுப்போம், எத்தனையோ மூட்டை அறுப்போம். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, கத்திர பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு என்ன பண்ண, நன்மை செய்ய. நீ நன்மை செய்தா என்ன பண்ணுவ, ஏற்ற காலத்தில் தளர்ந்து போகாத. என்ன நன்மை செய்தாலும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவங்களுக்கு நன்மை வாங்கிப்பால் நன்றியே இல்லைன்னு யோசிக்காத. அவங்களுக்கு நன்றி இருக்குதோ இல்லையோ, நீங்க செய்து நினைக்கிறாங்களோ நினைக்கல. சிலர் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நன்மை செய்திருப்ப, அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வரும். அதுக்கு நம்ம ஏன் கவலை பண்ணலாம். நீ செய்த நன்மைக்கு கத்தர் அறுக்கிற மாதிரி கத்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவங்க சட்டை பண்ணலன்னா அதை அவர் பார்த்துக்கிறாரு. நீ என்ன பண்ணாத. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமைக்கிறதுக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோ. பாருங்க, எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம், நன்மை செய்யணும்னு கத்த நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்படி நன்மை செய்தாக்கா கத்த என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கட்டளையிடுவார். அதுல மட்டும் மறுக்கிறதுக்கு காரியமே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கத்த நன்மை மற்றும் நன்மை செய்யணும். அப்போதான் நம்ம மோசம் போகாது இருப்போம். அடுத்தது நீதிமொழிகள் 10:17 நீதிமொழிகள் 10:17 ஒரு அருமையான வசனம் இருந்து பாருங்க. வசனம் எல்லாம் உண்மையான வசனங்க. இந்த வசனத்தினால பெரிய காரியம் நம்ம கற்றுக்கொள்றோம், ஆசீர்வதிக்கப்படுறோம். 10:17 புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். கண்டனைனாக்கா கண்டிச்சாக்கா அதை எடுத்துக்கணும். புத்தி மதிச்சோன்னா எடுத்துக்கணும், கண்டிச்சாக்கா சரின்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு
இந்த கட்டளை வெறுத்தாக்கா நம்ம மோசம் போயிடுவோம். இன்னொரு அருமையான வசனம் 141 சங்கீதம் 5 நீதிமான் கடிந்து கொள்றது தலைக்கு என்ன எப்படி இருக்குமா, எண்ணெய் வச்ச மாதிரி இருக்குமா. இப்ப யாருன்னா கர்த்தர் பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு கண்டித்தாக்கா, இல்ல உங்களுக்கு புத்தி சொன்னா நீங்க கீழ்ப்படிய மாட்டேன், கீழ்ப்படியில ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம சொல்லுவாங்களா, கர்த்தர் பிள்ளைங்க சொன்னா உடனே கீழ்ப்படிங்க, வசனத்தை படிச்சா உடனே அது கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இருக்க இன்னொரு காரியம் பாருங்க. சத்துரு என்ன பண்றான்னா, நம்மள மோசம் பார்க்கறான் பிசாசு. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாகாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. என்ன பண்றான்னா, மனசு அப்படியே குருடாக்கிறான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. அதான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கற. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுத்தலும் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, பிசாசு வேற என்ன பண்றான்னா, வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தை திருடின்னு போயிடும். வழியா இருக்கிற விஷயம் மாதிரி வசனத்தை கேட்டா உணரணும். ஐயோ வசனம் இப்படி சொல்லுதா, இப்ப நமக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு அந்த எண்ணம் இருக்கணும். அதை விட்டுட்டு வசனத்தை கேட்டு சும்மா இருந்தேன்னு வச்சேன், அந்த வசனத்தை பிசாசு திருடின்னு போயிடும். அப்புறம் என்ன நேற்று பிரசங்கம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே தெரியாது. யாரோ உனக்கு திட்டினாங்கனாக்கா அத்தை திருப்பி திருப்பி சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு முன்னால் பேசுனேன். இப்ப நேத்து கேட்ட வசனம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. என்னன்னா பிசாசு தூக்கி போயிடலாம் அந்த வசனத்தை. பி கேர்ஃபுல். வசனம் கேட்டு அதை இருதயத்துல வைத்து அதை கீழ்ப்படிந்து அது நம்ம நடக்கும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம மோசம் போக மாட்டோம். நம்ம மோசம் போகாது இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எல்லா காலத்திலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. எத்தனையோ காரியங்கள்ல ஜனங்க ஆண்டவரை ஏமாந்து மோசம் போயிடுவாங்கப்பா. இதுக்காக தான் நீங்க தெரிஞ்சு அறிஞ்சு எங்களோட நீங்க பேசுனீங்கப்பா. ஒருவரும் மோசம் போகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, பிசாசனால மோசம் போகக்கூடாது. வீணான வார்த்தைகளை பேசி 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 மோசம் போகவே கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தாவே சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்ப்பா. ஆண்டவரே, இப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க சோத்திரிக்கிறையா. மாதிரி செய்யும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அதற்காக சோத்திரிக்கிறையா. ஒருவராவது வீண் பேச்சினால வீண் வார்த்தையினால ஆண்டவரே ஏமாந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒருவரும் ஏமாந்து போய் நஷ்டப்பட்டு போய் ஆண்டவரே நரகத்துக்கு போகிற அனுபவம் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவரே, ஒருவன் கர்த்தாவே தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஒரு உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு வசனம் சொல்லுதப்பா. உலகம் முழுத்தையும் ஆதாயப்படுத்த முடியாது, உலகம் முழுத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாதப்பா. ஆனா எங்க ஆத்துமா அதை காட்டிலும் விரையேறப்பட்டது. ஆத்துமா நஷ்டப்படுத்துற பேச்சுங்க, வார்த்தைங்க, சிந்தனைங்க, ஆண்டவரை கேலி கிண்டல் வம்பு வார்த்தை எதுலையுமே நாங்க போய் ஏமாந்து போகக்கூடாதப்பா. கேட்ட வசனம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. யார் யார் வசனத்தை கேட்டாங்களோ ஆசீர்வதிங்கப்பா. உங்க குறைகளெல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க, கடன் தொழிலெல்லாம் மாற்றி போடுங்க, தேவையெல்லாம் சம்பூர்ணமா சந்திங்க. ஆசீர்வதியும் நாம் மயப்படுத்திக்கணுங்கப்பா. சோத்திரிக்க ஒருவராவது மோசம் போகாதபடி கெட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.